ஹலோ, வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி ஒரு சத்தான சுவையான கேரட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் வந்து தக்காளி ஒரு சின்ன தக்காளி 2, ஒரு 7-8 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுடணுங்க. அப்போ தான் வேக போட்டு அரைக்கும்போது நல்லா மசிஞ்சு நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். இப்போ நம்ம சேர்க்க போகிற காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு தாங்க. கேரட் சட்னி தான் இப்போ நான் செய்ய போகிறேன். கேரட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக வெட்டக்கூடாது, சீவன மாதிரி இருக்கணும். நீங்கள் கேரட் கட்டை துருவர கட்டை இருந்துச்சுன்னா அதில் துருவி போட்டால் கூட ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஸ்லைஸாக மெல்லிஸாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. கேரட் சட்னி வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ வாங்க, வானல் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டு வறுக்கணும். இது நான் தாளிக்கிறதுக்கு இல்லை, இப்போ நான் வேக போடுறதுக்கு தான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளி பச்சை மிளகாயை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணுங்க. இந்த சட்னி வந்து பெரும்பாலும் விரத நாட்களில் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த கேரட் சட்னி சாப்பிடலாம். இன்னும் சில பேர் வீட்டில் வந்து வெங்காயமே சேர்த்துக்காதவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கேரட் சட்னி செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப நல்லது. வெங்காய சட்னிக்கு இது நல்ல ஒரு ஆல்ரெடியாகவும் இருக்கும் பாருங்கள். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதில் தக்காளி, பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸை வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை போடலாங்க. கேரட்டையும் 2 பேர்ட்டு கொஞ்சம் வதக்கணுங்க. கேரட் ஓரளவுக்கு இந்த எண்ணெய் வந்து அதில் ஆயில் படுற மாதிரி செய்யணும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணுங்க. உங்களுக்கு வானலில் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் கூட போதுங்க, சீக்கிரம் வெந்துடும். சட்டுன்னு செஞ்சிடலாம். அதில் குக்கரில் விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சட்டுன்னு ஆகிடுங்க. இதை மூடி போட்டு இப்போ நான் வேக வைக்கிறேன். இது வெந்ததும் பார்க்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு 2க்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க, கேரட் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு தட்டில் வச்சு ஆற வைக்கணுங்க. ஃபேன் காற்றுல சூட்டோடு அரைச்சிடக்கூடாது. இப்போ இது வந்து நான் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். நான் ஆற வச்சுட்டேங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டிருக்கிறேன். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் அதாவது 1-2 திப்பி வர மாதிரி அரைக்கணுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச கேரட் சட்னி இதில் ஊற்றி கொதிக்க விடணும். இது நம்ம வேக வச்சப்போ எடுத்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை இதிலே ஊற்றணுங்க. அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கீழே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கேரட் வந்து சத்து அதில் இருக்குங்க. இதிலே ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரமாவது கொதிக்கணுங்க. கொஞ்சம் 5-6 நிமிஷம் மாதிரி கொதிக்கணும். இதனால் கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து வெங்காயம் எதுவுமே சேர்க்க வேண்டியதே இல்லை. இது வெங்காயம் சேர்க்காமல் சமையல் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சட்னி, நல்ல ஒரு வரப்பிரசாதம் மாதிரிங்க. இப்போ கேரட் சட்னி தயாராகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக அது மேலே மல்லித்தழை தூவிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து காரப்பொடியும் போட்டு செய்யலாம், நல்லா இருக்குங்க.